என்ன சாப்பிடுற? சரி மாமா, எனக்கும் இந்த நாள் வலிக்கும். போயிருந்தாங்க பின்னாடி. பின்னாடியா? நான் தான் உனக்கு வியாபாரத்துக்கு நீ போயிருந்த தொழிலுக்கு. ஆனா நீ யாரா பண்ணீங்க? நான் யாரு? எந்த ஊர் சொல்லு. அறிவு அப்படி இருந்தாலும் கோபால மாதரை பார்க்க. கோபால மாதரா நீங்களா? நாங்களா கோபால கையில் போர் விற்கிறவங்க. ஆமா. அதனால இப்போ நீ வந்துருக்கிற எந்த பக்கம் போகுது? கிழக்கு பக்கம் இந்த வியாபாரத்துக்கு? கிழக்கு பக்கம் போயிட்டு அந்த புறம் எங்க போய் இந்த மாமியாரும் வருவாங்க. தங்கச்சி எல்லாம் கேட்கறாங்க. தங்கச்சி இருக்கிற எதிர்பார்க்க என்னையா சொல்ற? அப்படியே பார்த்தா பயக்கணும். யார் தெரியுமா உனக்கு? வாயில சிம்மா வாக்கு வருது. இங்க பாரு, சாதாரணமான பொம்நாட்டி கிடையாது. இதெல்லாம் எங்க ஏரியா. உள்ள வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் இப்படி அவசரமா வந்துக்க. நீ என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? யாருன்னு தெரியுது? தெரிஞ்சு போச்சு உனக்கு. பாரு கப்பே, பாரு பாரு மாமியா வருவா. விடியகாலம் 5 மணி ஆயிடுச்சு. மோரெல்லாம் கரைஞ்சி எந்தெந்த வீதிக்கு யார் யாரு போனோம். என் பேரு கேட்டேன். ஃபர்ஸ்ட் என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தான் குமுதவள்ளி. ஆமா, எங்க அத்துக்குற உள்ள யார் யார் வந்து எந்த வீதிக்கு போனோம் அவதான் நல்லா தெரியா? நல்லா இருக்கிற பார்த்து எப்படி தேடுறோம்? என்னம்மா கொசவனை வச்சிருக்கிறா?
ஏடா மூக்கு பற்றி மாயா ஏய் 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 என்னடா கேக்குற ஒரே மாயா யார கொண்டு வந்து நிக்கிறேன் ஏய் என்னடா அந்த அடி அடிக்கிற வயசாய் போய் பாடி போட்டு தரப்புறோம் மாமா தெளிவான நீ கேள்வி அர்த்தமா அது அடி பலராம புண்ணிடுறோம் ஏய் யாரு நீ யாருன்னு தெரியலடா நானு வயசான பாமனாட்டியா இன்னும் 2 பேர் வந்தாங்க அவங்களே கேட்டா கோபால் மாதிரினாங்க எறா இந்த அவுத்துக்கு சீட்டு கொண்டில் நிக்க மாட்டேங்குது வண்டியில் நின்று கேள்வியா மாமியா இது அவங்களுக்கு என்னடா வயசாகி போச்சு எனக்கு கிளி வேண்டா மேல மேல மட்டும் தான் நல்லா அடிச்சிருக்குது நான் கேள்வி பாக்கல சொல்லுங்க யாரு நான் யாரும் தெரியுமாடா வாடா சொல்றேன் முன்னாடி காத்தாடு வெகால் நாயாட்டம் சொல்லி வர்றேன் உள்ளாவே வாயிலே சொல்லு நீ சொரவன்னா நான் ஏத்தி சொரவன்னா என்ன ஆகும் தெரியுமா ஆனாமா மயிரை தெரிந்து கீழே விட்டுறாமா சொல்ல நான் யாரும் தெரியுமாடா நான் தானா கோபாலர் மாதர் ஓ கோபால மாதர் இல்லையா எங்க மருமக எத்தனை பேரு கடக்குறாங்க கொத்தியாட அவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்கடா எங்களுக்கு நாங்க எங்க இருக்கிறோம் நாங்க எங்க குடியிருக்கிறோம் தெரியுமாடா சொல்ல வாடா சொல்றேன் மதியத்துல குடியிருக்கிறோம் நாங்க எங்க குடியிருக்கிறோம் எங்க மதிசியத்துல குடியிருக்கிறோம் குடியிருக்கிறீங்க மோர் எங்க விக்கிறான் மதுரையில மோர் விக்கிறேங்க என்னன்னா மோர் விக்கிறேன் கேட்டியா நாம சுபோதயம் உனக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஆமா என்னடா மோர் என்னடா இது எப்ப பார்த்தாலும் கூடி வச்சிருக்கிற என்னதான் சந்தோஷம் சொல்லு என்னடா மோர் விக்கிறேங்க தெரியுமா என்ன மோர் வா சொல்றேன் என்ன மோர் தெரியுமாடா காரா பசு மோரு பசு மோரு காட்டெருமை காட்டு மோரு ஆட்டு மோரு மேலே ஆட்டு மோரு ஆமா கீழே மாட்டு மோரு ஓ 4 ஆட்டு மோரு கீழே மாட்டு மோரு கேட்டு கேட்டமா இப்படி எல்லாம் மோர் வித்துன்னு வரங்க ஆனா குட்டி நான் இன்னைக்கு என்ன பண்ணோம் எங்கேயும் போல இடுப்பொலிடா என்ன பண்றாங்க ஆயிரக்கணக்கான மருமகளை வச்சுன்னுக்கிறோம் எல்லாரும் ஊர் மேல அனுப்பினுக்கிறான் ஆமா வியாபாரத்துக்கு ஊர் மேல போய் ஊர் மேல போயின்னுக்கிறாங்க இன்னும் ஒரு சக்காலத்தி கூட வந்து சேரல வந்துருக்கிறான் அத்தே அத்தே மருமகளே இங்க பாரு இவங்க எங்க அத்தை
நான் பெரிய மருமக நான் தான். ஆமா ஊர் மேல எல்லாம் மாறி விட்டு வந்தீங்களா பெருமை பின்ன என்ன போற அத்தை நீ என்னன்னு அத்தை கேக்குற? ஊர் மேல போயிட்டு என்னடி எதுல பாத்து ஐயோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து எங்க அத்தை ராஜ்யம் இல்லையே. இருக்குது உள்ள நிறைய இருக்குது. வீரல் வச்சே இருக்கு. பீரோல வச்சு வீரல் வச்சாடி சிடி இதெல்லாம் போய் வந்தீங்களா அத்தை அதுக்கு முன்னாடி அத்தை எனக்கு ஒரு ஆசை அத்தை. என்னடி மோரெல்லாம் வித்து கரைப்பாக்குது. நாளைக்கு கொஞ்சம் வித்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு அசதியா இருக்குது அத்தை. அதனால என்னத்த பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டிவி பார்க்க முடியாது. டிவியும் பார்க்க முடியாது வெளிநாட்டுக்கு. அதனால வேற ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் தான் போலாம் அத்தை நம்ம. ஆமா அத்தை. டீச்சல் சுத்தி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தீங்களா எதா பாத்து வந்தீங்களாடி நான் தான் வீட்டு கிடக்குது. ஐயோ அத்தை அதை கேக்குறியா? அத்தை பார்த்து போறத ஆயர் பண்ணல அசோத அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கலாம். அழகழகா இருக்கிறாங்களா அப்படியே ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு தான் பாரு ஆட்டோட போனவங்க மாடோட போயிட்டாங்க. ஆட்டோட போனவங்க ஆட்டோட போயிட்டாங்க. எங்க வீட்டுக்கார மாறு. அதனால எங்களுக்கு தான் குழந்தை இல்லையே. நீங்க தான் உனக்கு ஒண்ணு இல்ல ஆமா. இவனுக்கு ஒண்ணு இல்ல. அதனால நான் 1000 புள்ளி பேசி 100 கணக்கான புள்ளி பெத்து போட்டோம். எங்களுக்கு அந்த குடும்பத்தால உனக்கு இல்ல. அதனால குழந்தை கொஞ்சம் ஆசைக்கு போய் பார்த்துக்கலாம். நன்றி போலாம். நடத்த எங்க கூட்டி போகிறீங்க